ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு வைகை எமிஷன் டிஸ்டன்ஸ் ஒரு இடம். சரி. அப்போ அது ஓப்பனாக இருக்கா? க்ளோஸ் எப்போ ஓப்பன்? உள்ள இருக்க எல்லாரையுமே பார்க்குது. அது இந்த சீட்டு பெல்ட் போலான்னு ஒருத்தன். சரி, இது பேசஞ்சர் பேசஞ்சர் சீட்டில் ஒருத்தன் போடலான்ட்டு. தென்காசி தாண்டிட்டோம். பயங்கர மழைக்கு இருந்துட்டு வருது. ஃபால்ஸ் போகணும்னு நினச்சா அதுக்குள்ளே வெளியே இறங்கி பிடிச்சிடலாம் போல அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு கேரளா போகிறதுக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொன்னாங்க. அதனால் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம். ஒரு வழியாக ஒரு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் சென்டரை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே தான் நாங்கள் இப்போ பியூசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு இருக்கோம். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிற இடத்துல இருக்கான். 500 ரூபாலாம் தர முடியாது, ஒரு 200 வேணால் தரேன்னு பேசிட்டு இருக்கான். எடுக்கும்போது வந்து நம்ம காரோட இப்போ கரண்ட் ஃபோட்டோஸ் வந்து கேட்குறாங்க. அதான் இப்போ ரங்கா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அங்கே வந்து கொடுத்தோன்னா அவங்க உடனே பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு கார் டிரைவிங் பண்ணும்போது எப்படி ஓட்டினோமோ அந்த மாதிரி தான் அந்த முன்னாடி போகிற காருக்காரும் ஓட்டுறான். மழை பெஞ்சா என்னால் போய் உள்ளே போய் குளிக்க போயிடுவோம். ஆமாம், வளன் மாதிரி நம்ம வந்து நீச்சல் கற்றுப்போம். வளன் வந்து குற்றாலத்தில் இப்படி தான் நீச்சல் சொல்லி கொடுத்தாப்புல. அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நானாக வந்து எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ண போகிறேன். இல்லை நம்ம கோபிக்கு நீச்சல் நல்லா தெரியும். இன்னும் சாப்பிடல, ஆனால் வீட்டில் வந்து ஃபோன் பண்ணும்போது சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சு. ஆமாம், இது எப்படி அவங்க வ்ளாக் பார்க்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வ்ளாக் நாங்களே பார்க்க மாட்டோம். வந்தவங்கலாம் ஒரு லைக் போட்டு விட்டு போங்கப்பா, உங்களுக்கு ரெட்டை பிள்ளையே பிறக்கும். ஜோசியக்காரங்க இருக்காங்களா, அவங்கெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறேன்? அவங்க வந்து ஒரு வேஸ்ட் பீஸ். அவங்க வந்து காசுக்காண்டி எது வேணாலும் சொல்லுவாங்க. யாரும் அவங்க நம்பி போயிடாதீங்க, யாருக்குமே கல்யாணம் நடக்காது. நம்ம மான் வந்து ரொம்ப காலமாக ஜோசியக்காரனை பிடிச்சி திட்டுறானே, என்ன கதை? எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம மானை எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன். அவன் வீட்டில் வந்துட்டு ஜோசியத்தை ரொம்ப நம்புறாங்களாம். அதனால அவனுக்கு சுத்தமாக கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறான். பொண்ணுன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். கோபி, நீ என்ன சொல்ற? ஜோசியம் வந்து நம்பக்கூடாது. நம்ம இதை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கணும். அது வேஸ்ட் தான் ஜோசியம். நம்ம அவன் என்ன சொல்ல வரான்னா, சிம்பிளா நம்ம வாழ்க்கையை எதுக்கு ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், நமக்கே தெரியாதான்றான். அங்கே வந்து இப்படி நாங்கள் பேசிட்டு இருக்க கேப்பில் வந்து வேகமாக ஓட்ட பார்க்குறான். எப்பயுமே பைக்கில் போகும்போது நம்ம பாண்டி பின்னாடி இருந்து பிரேக் போடுவான். அந்த மாதிரி ரோஸுக்கு இப்போ வந்து பிரேக் போடுறான். ரைட் இல்லையா, லெஃப்ட்டில் போகிறோம்? லெஃப்ட்டு தானா? இதான் வந்து பிங்க் கலர் பஸ், மகளிருக்காக விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு 2 பக்கம் பெயிண்ட் அடிச்சு ஏமாத்திராங்க மக்களே. நம்ம வீடியோ ஏதோ 100 வியூ ஓடும், இதையும் பார்த்து மொத்தமாக பிளாக் பண்ணிருப்பேன். ஆமாம், கவர்மெண்ட் வந்து ஆர்டர் உண்டான ரோடே போடாது, இதில் பார்த்து பிளாக் பண்ணுறாங்களா? அதில் நல்லா பண்ணுவாங்க. இந்த இன்னோவா வந்து நமக்கு எப்போயுமே வண்டி விட தர மாட்டான். இந்த ஒரு தாத்தா வெளியே நின்று மழையை ரசிச்சிருக்கார். இந்த ஒரு பையன் கடலை போட்டு போயிட்டு இருக்கான் பைக்கில். பிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு சுத்த மாதிரி சொல்லுது. அப்போ எப்படி போகுது? நடுவுலேயே ஒரு ரூட்டு ரைட்டு உள்ள பிரியுது ஒன்று. சரி, அப்படி அதிலே போயிடலாம்ல. காருக்கு தான் ரூட்டு போட்டுருக்கேன். கோபி வந்து இப்போ லாக முடிச்சுக்கலாம், சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் வந்து என் ஃபோட்டோவை பார்த்து ரசிக்கிறேன்றான். அதனால நம்ம இப்போதைக்கு லாகை வந்துட்டு பாதியிலேயே கண்டினியூ பண்ண வேண்டாம். ஆமாம், இவன் தான் வந்து மேப் பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். இந்த ஃபோன் தான் புதுசாக நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் மேப் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து யூடியூப்பில் சாங்ஸ் போடுறதுக்கு. இந்த அக்கா எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோதான், அக்காவை தமிழில் வச்சுருவோம். செங்கோட்டை வந்துட்டு போகாமல் இந்த ரூட் வழியாக போகலாமா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சது யார் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை தான். மேப் பார்த்துட்டு இருக்காப்புல. இவருக்கு எதுவும் வேலை இப்போதைக்கு இல்லை, நீங்கள் தான் கொடுக்கணும்.
கூப்பிட்டாலும் பண்ண மாட்டேன். ஆமாம், ஏன்னா அவருக்கு அதான் வேலை. ஆஃப் ரோடு போவாங்கன்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு இதில் தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. சென்டரில் மட்டும் ரோடு இருக்குது, சைடில் தண்ணி இருக்குது. இது ஒரு டிசைனாக இருக்குது. எப்பயும் போல் விளாகர்லாம் சொல்லுவாங்களே, சைடில் பாருங்கள் கைஸ், நேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தென்னை மரம்லாம் அப்படியே அழகாக இருக்குது. உள்ளே விட்றதுக்கு பிளேஸ் ஆல்ரெடி உள்ளே போயிட்டோம். ஆனால் விளாக் எடுக்கல. அதுக்காக இப்போ ரோஸ் வந்து யூட்டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே போய்ட்டுருக்கோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா காய்ஸ், இப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள், நல்லா இருக்குது பிளேஸு. ஆமாம், இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கோபி யாருக்குமே வந்திருக்கானா. அங்கே ஒரு இடம் இருக்குன்னு சொல்கிறான். நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டி இருக்கும் ஒரு இடத்துல. செம்மையாக இருக்குது பிளேஸ். நீங்கள் விளாக் பார்க்குறவங்க நான்வெஜ்ஜாக சாப்பிடுவீங்க. எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வெஜ்ஜு தான். நாங்கள் புரட்டாசி மாதம் ஃபாலோ பண்ணலை. பட் இருந்தாலும் இப்போ ஒரு காலையில் மட்டும் நாங்கள் புரட்டாசி மாதத்தை ஃபாலோ பண்ணுறோம். ஏதோ பேசுங்க. போவா ஃபுட் விளாக்லாம் கொடுக்க முடியாதுப்பா, வடை அவ்வளோ ஒர்த்தில். ஏய் ஏன் போகுது இப்படி வந்துடுறேன். இது கேரளா தான். இல்லை கேரளா தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் கேரளா இல்லை. இது வந்து தென்காசி. தென்றல் தவிழும் தென்காசி. ஓகே, கேப்ஷன் ரெடி. ஆல்ரெடி அதான் போட்டிருக்கேன். அப்படியா? லொக்கேஷன்லேயே வரும், தென்றல் தவிழும் தென்காசி. அப்புறம் திருநெல்வேலிக்கு ஒன்று வருது, எங்கள் சீனியே வீரம் விளைஞ்ச மண்ணு. திருநெல்வேலி வீரம் விளைஞ்ச மண்ணு. எல்லாமே ஹில்ஸ் போகிறோம். புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கேன். ஒன்றுமே தெரியாமல் ரைண்டு டேர்ன் தான் பண்ணணும்.
நம்ம அடிக்கடி வர்ற ஸ்பாட்டை பார்த்தோன்னு நிப்பாட்டிட்டோம் வண்டியை. அப்படியே பேக் கேமரா போட்டு ஃபுல்லாக காமி அந்த வியூஸ். பேக் நம்ம போகும்போதே நம்ம போனாலும் வரும் சார். ஒரு தடவை புகையை விட்டுட்டு இருந்தோம். ஆமாம். அது வந்துட்டு 4 or 5 இருந்துச்சு அந்த ஆமாம். நைட்டு. பஸ்ஸில் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு கரெக்டான சீசனில் போகணும். கேரளா செக் போஸ்ட்டை நெருங்கிட்டோம். இந்த இடத்துக்கு பேர் ஆரியங்காவ். ஆரியங்காவ். அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஸ்லோ மோஷன் போட்டு அடிச்சு போட்டு தண்ணி. ஃபோக்கஸ் பண்ணிட்டு கண்ணாடி இல்லை வெளியே. ட்ரிப்போட ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டை அப்ரோச் பண்ணுறோம். ரொம்ப இடுப்புமாய் வளைஞ்சிருக்கு. இவன் இங்கே வரான். அவன் ஏறலாம், அந்த மாதிரி ஏறணும் போல. அப்படி தான் ஏறணும். ஆனால் நமக்கு அவ்வளோ லென்த் தேவையில்லை. லாரி பின்னாடி போதும், கொஞ்சம் ரிஸ்க்கு தான். லெஃப்ட் ஏறி நீ ரைட்டில் வந்திருந்தாலுமே சூப்பராக இருந்திருக்கும் போல அந்த ரைடு. சூப்பராக ரூட் நல்லா இருக்கும். என்னன்னா மழை மழை வந்துடும். இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி பாலாருவி வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம். அங்கே டெம்பரரியாக க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ கல்துருத்திங்கிற ஒரு ஊரில் ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குதுன்னு ஜீப்பில் போகிறதுக்கு பேசியிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஜீப்பில் கிளம்ப போகிறோம். அதுக்காக தான் பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு எவ்வளோ அக்கப்போர் பண்ணுறாங்க பாருங்க. இவ்வளோ லக்கேஜாக எடுத்துகிட்டு போவான். நம்ம ஜீப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜீப்பில் தான் நம்ம ஃபால்ஸுக்கு போகிறோம். பேசாமல் வரலாம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம காரில் வந்துட்டு இந்த ஃபால்ஸுக்கு வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஏதோ ப்ரைவேட் ஃபால்ஸ் ரோட்ஸ் வேறு ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் ட்ரைவ் பண்ண முடியாதுன்றது நம்ம இப்போ ஜீப்பில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம நாச்சி இருக்கான், கோபி இருக்கான், வெங்கா வந்து முன்னாடி இருக்கான். வெங்கா வந்துட்டு அவன் அங்கே வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கான். நாங்கள் இங்கே வ்ளாக் பண்ணுறோமானே தெரியாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு பின்னாடி வியூஸ் காட்டுவேன். அப்படி இது கொண்டு பின்னாடி வந்து இந்த ட்ரிப் எப்படி ஃபீல் பண்ணுறது? ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கிளைமேட் இருக்கும்ட்டு.
அது வந்துட்டு நமக்கு நல்ல கூலிங்காக சூப்பராக இருக்குது. இந்த ஃபால்ஸ் நாங்கள் வந்துட்டு இந்த ஃபால்ஸ் போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஃபுல்லாக ஆஃப் ரோட்லேயே போயிட்டு இருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. குளிச்சப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். குளிச்சுட்டு அடுத்த வியூ போட்டோ எடுக்க பார்த்துருக்கேன். ஆனால் கார் ட்ராவலில் வந்துட்டு இருந்ததுக்கு ஜீப்பில் டக்குன்னு மாற ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஜீப்பில் நல்லா சூப்பராக இருக்குது. ரோட்ஸு எவ்வளோ கரடு மரடாக இருக்கோ அவ்வளோத்துக்கு அழகாகவும் இருக்குது ஜீப்பில் போகிறதுக்கு. ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். வேறு வர வழியே நிறைய பாலருவி அந்த மாதிரி ஃபால்ஸுக்கெலாம் கேட்டோம். அவங்க வந்து உள்ள அலௌட் இல்லைட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ளட்டு மாதிரி போயிட்டுருக்கு. தண்ணி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. அதனால் குளிக்க முடியல. இப்போ இப்படி சடனாக தான் ஒரு ஜீப்பு அண்ணன் நம்ம மீட் பண்ணோம். அவர் தான் வந்துட்டு இப்படி ஒரு ஃபால்ஸ் எடுக்க போகலான்னு சொன்னார். அதனால தான் நம்ம ஜீப்பில் போயிட்டுருக்கோம். எப்பயுமே அங்கே போய் குளிக்க விடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் போய் தான் பார்க்கணும். பார்ப்போம். குளிக்கிறதா இருந்தால் வ்ளாகில் காட்டுறோம். குளிக்கிறது இல்லை, வ்ளாகில் ஃபால்ஸை காட்டுறோம். இந்த மலையெல்லாம் உள்ளதான் இருக்கும். இந்த மலை உச்சி இருக்குல்ல, இந்த மலை அதுக்கு அடுத்த மலைக்கு வச்சுட்டு அதுக்கு வெளியிலோட அந்த மேலே இருக்கிறது அங்கிட்டு போகும்போது தெரியும். நம்ம மேலே தான் பார்த்து இந்த ஃபால்ஸுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? 8 கிலோமீட்டர். மேலே கொண்டு வந்தால் அது கிடைக்காது. க்ரெயினில் வந்து நம்ம ஸ்டக் ஆகிடுச்சு. தண்ணி நோ நோ ஏய் நீ பிடிக்காத, இது பிடிச்சாத ஒரு மாதிரி. ஃபால்ஸுன்றாங்க, இதுதான் ஃபால்ஸா என்னன்னு தெரில, பார்ப்போம். ஏய் அங்கே பாரு ஃபால்ஸு. வாவ், செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. அட்டைப்பூச்சி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் வரணும். ஃபால்ஸு செம்மையாக இருக்குது, யாருமே இல்லை. செம்ம த்ரில்லாக இருக்க போகுது பாருங்க காய்ஸ். பசங்க பாருங்க வந்துட்டு இருக்கானுங்க. ஃபால்ஸை பார்த்தோன்னே பையனுக்கு வாயெல்லாம் பல்லா இருக்குது. இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருந்ததுக்கு செம்ம. நீ யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்க போகிறோம். சூப்பரான ப்ரைவேட் ஃபால்ஸ் நம்ம மட்டும்தான் இருக்கோம். நாங்கள் இந்த ஃபால்ஸில் போகிறது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குன்னு சொன்னோம். அதனால் அண்ணனே கூப்பிட்டு போகிறாரு உள்ள. உள்ள குளிக்கிறது சேஃப் தான் சொல்லிட்டு அண்ணனே கூப்பிட்டு போகிறாரு. நீ கூப்பிட்டு போங்க. நம்ம போன இடத்துல எனி டைம் தண்ணி இருக்காது. இந்த டைமில் தான் இருக்கும். இந்த டைம்னு சொல்லணும், தண்ணி தண்ணி சீசனே வரணும்ல. மழை பெய்கிற டைம். இப்போ நல்ல வெயில் அடிச்சுன்னா போயிடும். அப்போ அந்த டயத்தில் வேறு ஃபால்ஸ் இருக்கும். ஃபால்ஸில் நல்லா குளிச்சுட்டு இப்போ நம்ம ஜீப்பில் வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, ரங்கா வந்து ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு பார்க்காதீங்க. அதெல்லாம் குளிச்சுட்டு தோட்டில் துண்டு இதெல்லாம்
இங்கே என்னன்னா திடீர்னு ஒரு கருவில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. என்னதான் நடக்குது ஒன்றும் புரியல. ஜீப்பில் போகிறதா ஒரு டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது. வேறு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி நினைக்காதீங்க, எல்லாம் முரட்டு சிங்க. நான் வீடியோ பார்த்துட்டு இவன் பாருங்க, அவன் போட்டால் அவனையும் பார்த்துட்டு இருப்பான். அவன் ஒன்றுமே இல்லை, வெறிக்க ரோட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எந்த ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஸ்பாட்டுக்கு